ஹலோ வியூவர்ஸ். ஆரோக்கியமான இதயத்தை பராமரிக்க உடற்பயிற்சி அண்ட் மன அழுத்தத்தை குறைக்கிறத விட நாம அன்றாட கடைபிடிக்கிற உணவு பழக்கங்களும் இம்பார்ட்டன்ட் தான். இதுல சில ஃபுட்ஸ் இதயத்துக்கு நன்மைகளை தரும்னு சொல்லப்பட்டாலும் அன்றாட நம்ம செலக்ஷன் பண்ணக்கூடிய ஃபுட் செலக்ஷன்ல நல்லதை விட அதிகமா தீங்கு விளைவிக்கிறதா இருக்கு. இன்னைக்கான வீடியோல இதய ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கிற 7 அன்றாட உணவு பழக்கங்களை தான் நாம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். நம்பர் 1 என்னன்னா, உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடுறது. அதிகமான உப்பு அண்ட் டிரான்ஸ் கொழுப்பு இதுல இருக்கு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரத்த அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ண காரணமாகவும் இருக்கு. ஸோ இது இதயத்துல அதிகமான ப்ரெஷரை உண்டாக்குது. நம்பர் 2, வேகமா சாப்பிட்றது. நீங்க ஃபாஸ்டா சாப்பிட்றப்போ அதிகமா சாப்பிடுவீங்க. எடை இன்க்ரீஸ் அண்ட் பாடி வெயிட்டுக்கு இது வழிவகுக்கும். உடல் பருமன் இதய நோய்க்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு டேஞ்சரஸ் ரீசன்ஸா இருக்கு. நம்பர் 3, பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை அடிக்கடி சாப்பிட்றது. சோடியம் நிறைஞ்ச பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள்ல மோஸ்ட்லி அதிக அளவுல நிறைவுற்ற கொழுப்புகள் அண்ட் நைட்ரேட்ஸ் இருக்கு. இது இதய நோய் அபாயத்தோட தொடர்புடையது. நம்பர் 4, அடிக்கடி ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்றது. அதிகமான சுகர்ஸ் அண்ட் நிறைவுற்ற கொழுப்புகள் இருக்க ஐஸ்கிரீம் இதய ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும். அது மட்டும் இல்லாம வெயிட் கெயின், இன்சுலின் எதிர்ப்பு அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 5, வெள்ளை அரிசி, பாஸ்தா அண்ட் ரொட்டி. இதெல்லாம் பல ஃபுட்ஸ்ல மெயினா இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ரத்த சர்க்கரை அளவை இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ண சான்சஸும் இருக்கு. நம்பர் 6, சோடாவை கண்டினியூவா குடிக்கிறது. சோடா பல பேருக்கு ஒரு ட்ரிங்க்ஸா இருக்கலாம். அதனால இதோட அதிகமான சர்க்கரை நம்ம இதயத்துக்கு மோசமான ட்ரிங்க்ஸ்ல ஒன்னா இருக்கு. நம்பர் 7, நின்னுட்டே சாப்பிட்றது மோசமான செரிமானம் அண்ட் லிமிட்ஸ்ல கவனம் செலுத்தாம நம்ம உடலுக்கு தேவையானதை விட அதிகமான உணவை நாம சாப்பிடலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.